இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரெசின் கால்குலேட் பண்றது, எப்படி மெஷர் பண்றது, அண்ட் தென் எப்படி நம்ம மிக்ஸ் பண்றது, ரெசின் ஹார்ட்னர் எப்படி மிக்ஸ் பண்றது, இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல. ஃபர்ஸ்ட் டாபிக் எப்படி கால்குலேட் பண்றது. ரெசின் கரெக்டான கால்குலேஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய ரெசின் வேஸ்ட் ஆகாது, நிறைய நம்மளுக்கு சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப், ஹார்ட் ஷேப் ஆர் எக்ஸகன், இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பான மோல்டுக்கு எப்படி நம்ம ரெசின் கால்குலேட் பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கோங்க. மோல்டில் மோஸ்ட்லி தண்ணி ஊற்றக்கூடாது. நான் இப்போ சாம்பிளுக்காக ஊற்றி காமிக்கிறேன். அப்படி நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கனாலும் ஃபுல்லாக தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் ரெசின் ஊற்றணும். தண்ணியோட ரெசின் மிக்ஸ் ஆகக்கூடாது. மிக்ஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரியாக்ஷன் ஆகும், ரெசின் ஒர்க் நல்லா வராது. ஸோ தட் நம்ம இது சாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். இதில் நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இர்ரெகுலர் ஃப்ரேமில் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் திக்னஸ் வேணுமோ அந்த லெவல் வரைக்கும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ அந்த ஃப்ரேமில் இருக்க தண்ணி எடுத்து நான் ரெசின் மிக்ஸ் பண்ண போகிற யூஸ் அண்ட் த்ரோ கப் ஆர் என்ன கப்பில் நம்ம ரெசின் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த கப்பில் நம்ம இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இவ்வளோ மெஷர்மெண்ட், இந்த கப்பில் இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ரெசின் தேவைப்படும். ஸோ தட் நம்ம இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம ரெசின் மிக்ஸ் பண்ணால் போதும். நம்ம ரெசின் ஹார்ட்னர் நம்ம ஊற்றும் போது இந்த லைன் வர வரைக்கும் நம்மளுக்கு இது மார்க் பண்ணிட்டோன்னா இந்த லைன் வர வரைக்கும்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இது வருமானா எனக்கு தெரியல. இந்த மெத்தட் நான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் 2-3 ஃப்ரேம் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா ஆகிறது அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு ஐடியாக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கூட நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிங்கிள் ஃப்ரேம் பண்ணுறீங்க, இந்த ஒரே ஒரு ஃப்ரேம்க்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க ரெசின்னா, எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் அந்த மாதிரி கேசஸில் இந்த மாதிரி நீங்கள் ரெசின் மெஷர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மெஷரிங் ஜக் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இதே மெத்தடில் மெஷரிங் ஜக் இருக்கும் போது உங்களுக்கு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ 100 ml நீங்கள் ரெசின் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணதில் 100 ml வருதுன்னா நீங்கள் இப்போ 60 to 65 இது ஹார்ட்னரு அண்டு 30 to 35 ரெசின் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 100 ml கிட்ட வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மெஷரிங் கப் இருக்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். அப்படி மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்லேயே இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெகுலர் ஷேப், ரெக்டாங்கிள், சர்க்கிள், இந்த மாதிரி ஃப்ரேம்க்கு நம்ம எப்படி ரெசின் மெஷர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு கூகுளில் ரெசின் கால்குலேட்டர்ன்ட்டு ஒரு சைட் இருக்கும், நிறைய சைட் வரும். அதில் நீங்கள் போய் இதுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாக்டாகவே நம்மளுக்கு அமௌண்ட் தெரிஞ்சிடும். எவ்வளோ எம்எல் நம்மளுக்கு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் நம்ம யூஸ் பண்ணோன்ட்டு அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். எவ்வளோ ரெசின் தேவைப்படும்ன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். கூகுளில் நீங்கள் ரெசின் கால்குலேட்டர் போட்டிங்கனாலே நிறைய சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் நம்மளுக்கு ஃப்ரேமோட ஷேப் அண்ட் சைஸை செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேஸ்டிங் ரெசினா கோட்டிங் ரெசினான்னு கேட்கும். நான் இப்போ கேஸ்டிங் ரெசின் கொடுத்துட்டு 2:1 ரேஷியோ கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரேமோட சைஸு நான் 10x10 இன்ச்சஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் திக்னஸ் கேட்கும். ஃப்ரேமோட திக்னஸை நீங்கள் 20 mm 10 mm நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட்டோடய கால்குலேட் ஆகி வந்துடும். ரெசின் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு யூஸ் ஆகிற டூல் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் மிஷினு. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக வெயிட்டிங் மிஷின் தான் நம்மளுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் எனக்கு வெயிட்டிங் மிஷின்லாம் வாங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஸ்பூனில் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். பட் வெயிட்டிங் மிஷின் நம்மளுக்கு ரெசின் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டூல்னால் வெயிட்டிங் மிஷின் தான் சொல்வேன். ஃபஸ்ட்டு வெயிட்டிங் மிஷின் இல்லாதவங்களுக்கு ஸ்பூனில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டுறீங்க. அதுக்கான ஆன்சர் இது. நான் எடுத்திருக்கிறது 2:1 ரேஷியோ. ஸோ தட் நான் 2 ஸ்பூன் ரெசின் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் தென் 1 ஸ்பூன் நம்ம ஹார்ட்னர் யூஸ் பண்ண போகிறோம். இது 2:1 ரேஷியோனால. இதுவே நீங்கள் 3:1 ரேஷியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 ஸ்பூன் ரெசின் அண்டு 1 ஸ்பூன் ஹார்ட்னர், இதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த ஸ்பூனில் கால்குலேட் பண்ணுறதுலாம் என்ன மாதிரி கேசஸில் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா
சின்ன இது பண்ணுறீங்க, கீ செயின் பண்ணுறீங்க, ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்பூனில் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். வெயிட் மிஷின் இல்லைனாலும் ஓகே. பட் நீங்கள் பெரிய ஃப்ரேம் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் மிஷினில் மெஷர் பண்ணுங்கள். இதில் மெஷர்மெண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தப்பாக தான் வரும். இப்போ என்ன, ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஸ்பூன்லேயே நம்மளுக்கு பாதி ரெசன் ஸ்டிக் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு கேல்குலேஷன் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். நம்மளுக்கு தப்பாக வரும்போது ஃப்ரேமும் நம்மளுக்கு குயிக்காக ட்ரை ஆகாது, அது அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்கு மட்டும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூனில் ரெசின் எடுத்திருக்கேன். இதுக்கு ஈக்குவலாக 1 ஸ்பூன் நான் ஹார்ட்னர் எடுக்க போகிறேன். இப்போ 1 ஸ்பூன் ஹார்ட்னர், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன்லேயே பாதி ஸ்டிக் ஆயிடுச்சு. இது ரிசல்ட் நம்மளுக்கு சின்ன ஃப்ரேம்னால அந்தளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் அஃபெக்ட் ஆகாது. பட் பெரிய ஃப்ரேம் பண்ணும் போது இது கண்டிப்பாக ரிசல்ட் அஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசின் மிக்ஸ் பண்ணும் போது இது ஃப்ரேமில் தெரியுதான்னு தெரியல, இப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணும் போது ஏர் பபிள்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகும். ரெசின் நம்ம எப்படி கரெக்டாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணுன்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எனிவேஸ் நம்ம ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணாலுமே ஏர் பபிள்ஸ் வரதான் செய்யும். ரெசினில் ஏர் பபிள்ஸ் ரொம்ப காமன். ஸோ ஏர் பபிள்ஸ் நிறையா வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ரெசினில் ஏர் பபிள்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஏர் பபிள்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு ரெசின் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது. இப்போ இந்த ஏர் பபிள்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலான்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெசின் நம்ம வெயிட் மிஷினில் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். வெயிட்டிங் மிஷின், அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஜார் ஆர் ஜக் ஆர் அண்ட் தென் இது நம்ம கலர் மிக்சிங்க்கெலாம் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மிக்சிங் ஸ்டிக்கு, இது சிலிக்கான் ஸ்டிக்கு. இப்போ நம்ம ரா ரெசின், டிரான்ஸ்பரண்ட் ரெசின் மிக்ஸ் பண்ணும் போது இந்த சிலிக்கான் ஸ்டிக் யூஸ் ஆகும். அதுவே நம்ம கலரில் பண்ணும்போது இது நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா அது லைஃப் லாங் அப்படியே இருக்கும், எதுவுமே டேமேஜ் ஆகாது, நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டிக்கு நம்ம யூஸ் பண்ணும் போது ரீயூஸ் பண்ணுறது பண்ணலாம், பட் ரொம்பலாம் பண்ண முடியாது, சீக்கிரம் பிரேக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டிக்கு நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா கலர் மிக்சிங்க்கு யூஸ் பண்ணுவேன். இந்த சிலிக்கான் ஸ்டிக்கு நான் இந்த ரா ரெசின் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். மிஷினில் நம்ம எப்படி ரெசின் மெஷர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 2:1 ரேஷியோ. ரெசினை இப்போ நான் 200 கிராம்ஸ் எடுக்கிறேன்னா எனக்கு ஹார்ட்னர் நான் 100 கிராம்ஸ் எடுக்கணும். இதுதான் கேல்குலேஷனு. இப்போ வெயிட் மிஷினில் நம்ம 0 அவுட் ஆக்கிக்கணும். அது செக் பண்ணிக்கோங்க, 0ல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ரெசின் எடுக்கிறேன். இப்போ நான் இந்த ஃப்ரேமுக்கு ரெசினை 200 கிராம்ஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு ஹார்ட்னரை 100 கிராம்ஸ் எடுக்க போகிறேன். இல்லை, நான் 300 கிராமாகவே எடுத்திருக்கேன். எனக்கு தேவைப்படுறதுனால 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 150 கிராம் ஹார்ட்னர் எடுக்க போகிறேன். இப்போ திருப்பி 0 அவுட் ஆக்கிக்கோங்க மிஷினை. இப்போ நம்ம ரெசின் ஊற்றும் போதே எவ்வளோ ஏர் பபிள்ஸ் இருக்குது பாருங்கள். அதனால் ரெசினில் ஏர் பபிள்ஸ் ரொம்ப காமன். இதுக்குமே ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரெசின் டைரெக்டாக ஊற்றாமல் இந்த சைடில் ஃப்ளோ பண்ணும் போது நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் கம்மியாகும். இது ஒரு டெக்னிக், பட் அவ்வளோ பொறுமையாலாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ் வந்தாலும் எப்படி நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஹார்ட்னர் நான் 150 கிராம் ஹார்ட்னர் எடுத்திருக்கேன்.
இப்போ 154 ஆயிடுச்சு, எக்ஸீட் ஆயிடுச்சு. இப்போ இது 4 கிராம்ஸ் தானேன்னு நம்ம விட முடியாது. ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி நான் ரெசின் கொஞ்சம் 8 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணேன். இந்த 4 கிராம்ஸ்க்கு 2:1 ரேஷியோக்கு 8 கிராம்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 162 கிராம்ஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்குது மெஷர்மெண்ட்டு. இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெசின் ஆர்ட்டில். இப்போ நம்ம ரெசின் ரொம்ப ஸ்பீடாக நான் முன்னாடி காமிச்ச மாதிரி ரொம்ப ஸ்பீடாக நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அதில் ஏர் பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம எப்பயுமே ரெசின் மிக்ஸ் பண்ணும் போது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும், அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னரு நல்லா மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சைடில் இருக்க ஹார்ட்னர் ஆர் ரெசின் நம்மளுக்கு அந்த திக்காக இருக்கும். இந்த க்ளவுடி ஃபினிஷில் இருக்குது பாருங்கள் ரெசின்னு. இது நம்மளுக்கு கிளியராகி வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வாட்டர் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த க்ளவுடி மாதிரி இருக்கிற இல்லாமல் நம்மளுக்கு வாட்டர் மாதிரி எப்போ ஆகுதோ அது அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரெசின் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்ட்டு அர்த்தம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். இந்த சைடில் இருக்க ரெசின் எல்லாம் இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக. இப்போ நீங்கள் சென்டரில் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடி ஹார்டாக இருக்க ரெசின் பார்த்தீங்கன்னா சைட்லேயே அப்படியே டெபாசிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த க்ளவுடி இல்லாமல் இன்னுமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். பட் நான் மிடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓரளவுக்கு நம்மளுக்கு செட்டில் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனாலும் இன்னும் அந்த க்ளவுடி டெக்ஸ்டர் இருக்குது. ஸோ நம்ம இன்னுமே மிக்ஸ் பண்ணோம் பொறுமையாக. இப்போ நான் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது முடியும் போதும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும் சைடில் எந்த ரெசனும் நம்மளுக்கு செடிமெண்ட் ஆகாமல் இருக்கான்றதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இப்போ இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரா ரெசின் நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இதில் கலர் மிக்சிங்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கலர் மிக்சிங்க்கெலாம் இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு இந்த மாதிரி நான் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ரெசின் மிக்ஸ் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சிக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். அந்த க்ளவுடி டெக்ஸ்டர் கொஞ்சம் கூட இல்லை. இந்த லெவல் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் ஆகிடுச்சுன்றதுக்கு. இந்த சைடு எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர் பபிள்ஸ் வீடியோவில் தெரியுதான்னு தெரில. நம்ம எவ்வளோ பொறுமையாக பண்ணாலுமே ஏர் பபிள்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆக தான் செய்யும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு கொடுக்கணுன்னா ரெசின் அண்ட் ஹார்ட்னர் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டா அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் அதுவே ரிமூவ் ஆகிடும். ஒரு நல்ல ரெசின் பிராண்டாக இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோ ரிலீஸ் ஆகிடும். நம்மளுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாமே பர்ஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு தனியாக நம்ம பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த ரெசின் நம்ம முன்னாடி மிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஏர் பபிள்ஸ் இல்லை இதில். இதை நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன். இது நல்ல ரெசின் பிராண்டுன்றனால நம்மளுக்கு அந்த ரெசின் பபிள்ஸ்லாம் அதுவே ரிமூவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி டே கிளாஸ் அவ்வளோதான். நம்ம ரெசன் எப்படி மிக்ஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணி மெஷர் பண்ணுறதுன்றது இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம மிக்ஸ் பண்ணும் போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக பபிள்ஸ் ரிமூவ் பண்ணாலும் நம்ம ஃப்ரேமில் ஊற்றும் போது பபிள்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். அந்த பபிள்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.